ஒரு விதத்துல கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோமே. இந்த மாதிரியான கண்டஸ்டன்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறதை நம்ம இதுல வந்து பார்க்கணும் இல்லையா. ஏன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இப்போ வந்து இன்னொரு டிவியில வந்து சிங்கிள் பசங்க அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து நடந்துட்டு இருக்கு. அப்படிதானே? அது எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க. அது டிஆர்பியில வந்து பயங்கரமா தெரிக்கிற நிலையில இருக்குதான். சரியா? இன்னொன்று வந்து முன்னாடிலாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தியேட்டருக்கு வந்து முன்னாடி ஃபேமிலியா போவாங்க, ஒரு சில ஷோஸ் பார்க்க போவாங்க. இப்போ வந்து தியேட்டருக்கு போறதெல்லாம் ரொம்ப கம்மியாயிருக்கு. டிவி முன்னாடி டிவி ஷோஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து உட்கார்ந்து பார்க்காங்க. சின்ன குழந்தைங்களை எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஷோவா வந்து டிவி ஷோஸ் இருக்கு. அப்படிப்பட்ட டிவி ஷோக்கள் வந்து ஆரோக்கியமானதா இருக்கா அப்படின்னா நிறைய ஷோஸ்கள் வந்து இல்ல அப்படி. சோ அந்த வகையில சிங்கிள் பசங்க அப்படிங்கிற ஒரு ஷோல வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நம்ம முந்திலாம் மாநாட மேலட இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். நிறைய டான்ஸு நம்மளுக்கு அந்த ஃபோக்கஸ் மட்டும் தான் இருக்குமே ஒழிய ஒரு சைடில் வந்து எந்த விதமான ஒரு மனசில் வந்து வேற மாதிரியான ஒரு இது வந்து அந்த டான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தோணாது. சரியா? ஆனால் இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது இதில் வந்து என்ன தோணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து அந்த கண்டஸ்டன்ஸ் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கோ எதுக்கோ வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா கிளாப் பண்ண மாட்டாங்க. மாறாக எதில் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து இவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோர்த்து விடுறாங்க. இப்போ இது வந்து ஒரு ஷோ பண்றாங்க அப்படிங்கறதையும் தாண்டி, ஏய் உனக்கு இந்த பேர் சூப்பரா இருக்கு, நீ எப்படியாவது இவ்வளவு வந்து மேரேஜ் பண்ணிக்கோ, இந்த அப்படி இப்படின்னு இவங்க பாதி ஏத்தி விடுறது. சரியா? அதுக்கப்புறம் அந்த டபுள் மீனிங் வர்ற இடங்கள்ல வந்து இவங்க கிளாப் பண்ணி அதை பாக்குற அந்த குழந்தைங்க நடுத்தர வயசு பசங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கூட கொஞ்சம் வந்து மறைமுகமாக நேரடியாவே சொல்லலாம், நேரடியாவே தூண்டி விடுற விதமாக இந்த ஷோக்கள் வந்து அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ இந்த டிஆர்பியுமே வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த கமெண்ட்ஸ்ல எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, வாவ் சூப்பர், அண்ணா அண்ணி சூப்பர், நீங்க அப்படியே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்ப விஜய் டிவி வந்து இப்ப வந்து பிக் பாஸ் சீசன் 9 வைக்கும் போது இவங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாம நிறைய வேற மாதிரி துறையில உள்ளவங்களை கொண்டு வந்து இந்த டைம்ல பர்டிகுலர் டைம்ல போட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த ஷோவை விட்டுட்டு அந்த ஷோ தான் பாப்பீங்க, இந்த ஷோ வந்து அவ்வளவா பார்க்க மாட்டீங்க. சோ இப்ப ரீசெண்டா வந்து நிறைய விஷயங்கள் ட்ரெண்டிங் ஆனவங்க, இப்ப நீங்க எல்லாம் சொன்னீங்கல்ல அந்த வாட்டர்மெலன் சாப்பிடுறது, பலூன், இந்த மாதிரி நிறைய வந்து இந்த சாமி எலும்பு சாப்பிடுறவரு, இந்த மாதிரிலாம் நிறைய ஆட்களை போடும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். நம்ம பார்க்க மாட்டோம்னு சொன்னாலும் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மென்டாலிட்டி வந்து அந்த இதையே நோக்கி வந்து என்ன பண்ணும் போகும். சோ நம்ம மனுஷங்களுடைய அந்த மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த டிவி ஷோ ப்ரோக்ராம் வந்து செட் பண்றவங்க என்ன மாதிரியான இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இவங்க வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க, நம்மளுக்கும் டிஆர்பி வந்து கூடும் அப்படிங்கிற விதத்துலதான் அவங்க செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்களே வெளியே இது அவர்கள் மீதான தவறு அல்ல, நம்ம மீதான தவறு. சோ மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்துதான் வரணுமே வெளிய மற்றவங்க கிட்ட இருந்து வராது. சரியா? சோ இப்ப எல்லாருமே கூட நீங்க விமர்சனம் பண்ணிட்டு அந்த ப்ரோக்ராமை பார்த்து அதுக்கான டிஆர்பி ரேட்டை கூட்டிக்கிட்டு